நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோ வந்து செம்ம ஜாலியாக இருக்க போது, ஃபன்னாக இருக்க போது. ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிங்கப்பூரில் அதெல்லாம் விஷயம் நடக்குது, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத உங்கள் ஃபேமிலியும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுக்கு தேவையான வீடியோவை பார்க்க போகிறாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம டைட்டிலில் என்ன வீடியோன்றதை சொல்லிட போகிறோம். நான் உங்களுக்கு மட்டும் நண்பர்களாக இருக்க விரும்பலை, உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்க விரும்புகிறேன். அதனால் தயவுசெய்து வந்து நம்ம சேனலை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிங்கப்பூரில் நடக்கிற எல்லா நியூஸு, சிங்கப்பூரை சுற்றி காமிக்கிறது, இது மாதிரி எல்லாமே பண்ண போகிறோம். அப்படின்றப்ப நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அதனால் உங்கள் ஃபேமிலிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா கிறிஸ்துவர்கள் தான் வந்து கிறிஸ்மஸை கொண்டாடணும் அப்படின்றது கிடையாது. நான் இந்து தான். நான் வந்து ரம்ஜானையும் கொண்டாடுவேன். ரம்ஜானுக்கு வந்து இங்கே பங்களாதேஷ் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். கிறிஸ்மஸுக்கு வந்து கிறிஸ்துவ நண்பர்கள்லாம் KFC மெக்டொனால்ட்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடுவேன். தீபாவளிக்கு வந்து பிரியாணியும் சாப்பிடுவேன். ஸோ வந்து எல்லாமே மொத்தத்தில் எல்லாமே சாப்பிட்றதா சொல்லிக்கிட்டு இருக்கணும். வேறு என்னங்க பண்ண போகிறோம் இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து எல்லா ஃபங்க்ஷனையுமே கொண்டாடுவோம். இந்த டைமில் வந்து அவனும் வந்து சிங்கப்பூரே வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த டைமில் என்னடா கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டியது இருக்குன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. உண்மையிலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறப்ப வந்து நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து இந்த ஊர்லலாம் அதனால தான் அந்த பண்டிகைகள் திருவிழாக்கள்லாம் அதனால தான் கொண்டாடுறது. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லாம் வர்றப்போ வந்து நமக்கே வந்து நம்ம மைண்ட் செட்டு மாறும். நம்ம கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், கொஞ்சம் வெளியில் வரலாம். அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு கீயாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதை வந்து பயன்படுத்த தெரியாதவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முட்டாள்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வந்து நீங்கள் தயவுசெய்து அந்த ப்ரெஷரு, டென்ஷனு இந்த வீடியோக்குகளே அண்ணா VTLல எப்படி வர்றது, அண்ணா நான் VTL டாக்குமெண்ட் என்னென்னு கமெண்ட் பண்ணாதீங்க. பண்ணாலும் நான் சொல்ல தான் போகிறேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் அதை பற்றியே கேட்காம கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக கிறிஸ்மஸையும் கொண்டாடுவோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூரை நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து ஓப்பன் பஸ்ஸில் வந்து சிங்கப்பூரை சுற்றி காமிச்ச வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து நம்ம மாப்பிள்ளை கார்த்திக் தான் எடுத்து அனுப்பியிருந்தார், அவர் தான் சுத்த போனார். நான் அதனால தான் சிங்கப்பூர் வந்து பெஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்கிறதுக்கு அதான் ரீசன். சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூரியன்ஸை மட்டும் வந்து அவங்க நாட்டு குடிமக்களாக பார்க்காம நமக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஓப்பன் பஸ்ஸில் போனதுக்காக வந்து ஒரு NGO தான் செலவு பண்ணாங்க. ₹1 கூட ஒரு ஒர்க்கர்ஸ்கிட்ட கூட வாங்க கிடையாது. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் நிறையா மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால, இந்த திருவிழா காலம் அப்படின்றதுனால சிங்கப்பூர் அரசாங்கத்திலேருந்து அந்த NGOலேருந்து செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கு அரசாங்கத்துலேயும் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வந்து சிங்கப்பூரில் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரிலலாம் இது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. இதனால தான் நான் சிங்கப்பூரை ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் வந்து ஏன் கொண்டாடுறோம், நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனு, எந்த ஒரு திருவிழா எதாக இருந்தாலும் சரி, அதை எதனால் கொண்டாடுறோம் அப்படின்றத வந்து அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுறது ரொம்ப நல்லது. கிறிஸ்மஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். இதை இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொண்டாடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இந்து. நான் கோயிலுக்கு வந்து போகிறப்ப நான் இந்து. நான் திருநீர் வைக்கிறேன், நான் சாமியை எப்படி கும்பிட்றேன். அல்லாஹ் வந்து சாமியை எப்படி கும்பிட்றாங்க, கிறிஸ்டின் வந்து இப்படி கும்பிட்றாங்க. இது மட்டும்தான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லோரும் இப்படி தான் தோள் மேலே கையை போட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஸோ வந்து சாமி கும்பிடையில் மட்டும்தான் மாறணும். மற்றபடி எல்லோரும் எப்போவும் இப்படி தான் இருக்கணும், நண்பர்களாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ வந்து எல்லோரும் எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடலாம் அப்படின்றதும் என்னோட கருத்து. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம சேனலில் வந்து யார் கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்காங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்னோட டெலகிராம் ஐடி தரேன். நீங்கள் அதில் வந்து வீடியோ கூட எனக்கு சென்ட் பண்ணலாம். நம்ம சேனல்லே கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங்னு சொன்னோம். அது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா திருவிழா அப்படின்னாவே என்னென்னா இனிப்பு தான். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோச்சா ஃபெரர் ரோச்சா சாக்லேட் தான் வந்து
அன்பாக்சிங்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியோட HR தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. கிறிஸ்மஸுக்காக வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் வந்து மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அழகாக ஒரு கயிறு போட்டு அதுக்கு வந்து ஒரு செல்லோ டேப் மாதிரி ஒட்டி இந்த மேரி கிறிஸ்மஸ்ன்ற டேக்கோடு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் சிட்டிசனை இந்த சிங்கப்பூரியன்ஸ்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எது பண்ணினாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யாராலையும் பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மோஸ்ட்லி சிங்கப்பூரில் வந்து பொறுப்போட பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. சிங்கப்பூர் சிட்டிசன்ஸை சொல்கிறேன். நம்ம அந்தளவுக்கு பண்ணுவோமா அப்படின்றது கிடையாது. இப்போ நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இந்த டப்பா மட்டும் பாக்ஸை மட்டும் கொடுத்துருப்பேன். பட் அவங்க பாருங்கள் அழகாக வந்து ஒரு இந்த மாதிரி கயிறு மாதிரி இருக்குது, இந்த டேக் இருக்குது, அதில் அழகாக அந்த கயிறு சின்ன சன்னல் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த செல்லோ டேப், அந்த செல்லோ டேப் நான் பிரிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டி அழகாக டீசெண்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சாக்லேட்டை பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொரு ஃபன் ஃபேக்டை சொல்லிடுறேன். அதாவது விண்வெளியில் முதல்ல வந்து விண்வெளியில் வந்து சாப்பிட்ட சாக்லேட் ரோச்சார் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது கிடையாது. விண்வெளியில் வந்து பாடின முதல் பாடல், விண்வெளியில் பாடிய முதல் பாடல் என்ன பாடல்னால் நம்ம ஜிங்கிள் பெல் பாடல் தான். என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்குன்னு சொன்னால் ஜிங்கிள் பெல் தான். இந்த அது எப்படின்னு பார்த்தா இப்போ ஜிங்கிள் பெல் நிறையா டிசைனில் வந்துருச்சு. ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிங்கிள் பெல் இருக்குது பார்த்தீங்களா, சாண்டா கிளாக் பாடுற மாதிரி ஹா 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 அப்படின்னு சொல்லி ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த வே, அந்த லைன் மட்டும்தான் தெரியும், அடுத்த லைன்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அந்த சாங் தான் வந்து 1914 வருஷம் விண்வெளியில் வந்து பாடப்பட்டது. டிசம்பர் 14 1914 விண்வெளியில் பாடப்பட்ட முதல் சாங்கு வந்து ஜிங்கிள் பெல் சாங் தான். இது வந்து கின்னஸ் புக்கில் கூட இருக்குது, வேர்ல்டு ரெக்கார்டு புக்கில் கூட இருக்குது. நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபன் ஃபேக்கை சொல்லிட்டோமா, அடுத்தது வாங்க நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துக்கு போவோம். ஃபெரார் ரோச்சார். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான சாக்லேட்டுன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சாக்லேட்ஸில் இதுவும் ஒன்று. இந்த சின்ன பாக்ஸ் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபா வரும் இந்த சாக்லேட்டு. நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து 1000 ரூபா வரும் இந்த பாக்ஸு. கண்டிப்பாக இது 1000 ரூபா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இந்த சாக்லேட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கையில் வந்து உடனே வந்து ஃபேமிலி ஞாபகம் தான் வரும். எனக்கு வந்து இந்த சாக்லேட்டை வந்து அவங்க கிஃப்ட் பண்ணோன்னே வந்து எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. அவங்க வேறு எந்த சாக்லேட்டையும் விட இந்த சாக்லேட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாக்லேட் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சிங்கப்பூரில் இருக்கவங்க வந்து இங்கே எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தான் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. அதே மாதிரி ஊரில் வந்து ஏதாவது நல்ல பொருள் செஞ்சாங்க, சாப்பிட்ற பொருள் செஞ்சாலும் ஐயோ நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமே, நம்ம அம்மாவுக்கு, நம்ம குழந்தைக்கு, நம்ம அம்மா எல்லோரும் வந்து இங்கே இருக்கவங்க வந்து நம்ம அம்மாவுக்கு பிடிக்குமே, நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்குமே, இந்த மாதிரி இந்த சாக்லேட்டை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்குமே நினச்சி நம்ம ஏங்குவோம். அங்கே இருக்கவங்க ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னா வந்து ஐயோ இது நம்ம வீட்டுக்காரர் விரும்பி சாப்பிடுவாரே, நம்ம பிள்ளை விரும்பி சாப்பிடுவானேன்னு சொல்லி ஏங்கியே நம்ம வாழ்க்கை போகும். உடனே உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, அப்படியே ஏங்கி நீ ஏன் அங்கே இருக்கிற, இங்கே வந்து இருக்க வேண்டியது தானே, இங்கே என்ன பிழைக்கவா வழி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. எங்களுக்கு வழி நிறையா இருக்குது, ஆனால் அது எப்படின்னு தெரியலை. ஊரில் வந்து பிழைக்க வழி தெரில. ஃபஸ்ட்லேருந்து இங்கே இருந்துட்டோமா, ஸோ வந்து அங்கே எப்படிங்கிறது தெரியலை. அதனால தான் இங்கே இருக்கிறோம், வேறு வழி கிடையாது. இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான், அப்புறம் என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இந்த சாக்லேட்டை அன்பாக்சிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வந்து அதான் சொன்னேன்ல, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சாக்லேட்டு, வேர்ல்டுலே டாப் மோஸ்ட் சாக்லேட்டுன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி நேமை போட்டிங்கன்னாவே தெரியும். நான் வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதுனால ஃபெரார் ரோச்சார் அப்படின்றது தலைகீழாக இருக்குது. நான் இதோட ஃபோட்டோ வந்து நான் கொடுக்குறேன். இந்த சாக்லேட் நேமை போட்டு பாருங்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாக்லேட் இது, டாப் மோஸ்ட் சாக்லேட்ஸில் இதுவும் ஒன்று. இது பார்த்திங்கன்னா 1979 வந்து இட்டாலியில் தயாரிக்கப்பட்டது இந்த சாக்லேட். முதல்ல வந்து 1979 இட்டாலியில் தயாரிக்கப்பட்டது. இந்த சாக்லேட் நிறையா நீங்கள் யூடியூப் விளம்பரத்துலலாம் பார்க்கலாம். நம்ம சேனல்லே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துருக்கலாம். இதை இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்பி ஆஸ்லண்ட் அண்ட் மில்க் சாக்லேட் கவர்டு ஸ்பெஷாலிட்டி வித் எ ஸ்மூத் ஃபில்டிங் அண்டுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்காங்க. நான் பிரிச்சிடறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு வேறு லேபிள் ஒட்டியிருக்காங்க. ஓகே, பிரித்தாச்சு.
ஜிங்கிள் பெல். இப்போ இதில் படிக்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு. நெட் வெயிட் 375 கிராமு. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். மில்க் சாக்லேட் 30%, சுகர், கோகோ பட்டர், கோகோ மாஸ், ஸ்கில்ம்டு மில்க் பவுடர், மில்க் ஃபேட்டு, என்னென்னமோ போட்டிருக்காங்கப்பா. அதெல்லாம் படிக்கவே தெரில எனக்கு. இது மேட் இன் இட்டாலி பை ஃபெராரோ இண்டஸ்ட்ரி இட்டாலி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இம்போர்ட்டட் வந்து சிங்கப்பூர் கம்பெனி, அதோட அட்ரஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் போட்டிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் இதில் போடலை. சொன்னாப்புல இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையான்னு தெரிலையே. எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் இருக்கா. அதான் நான் எக்ஸ்பைரி டேட்டுன்னு எழுதியிருக்கு, ஆனால் வந்து எக்ஸ்பைரி டேட் போடலை. இந்த இதையும் நான் ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சாக்லேட் இருக்குது? 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 15, 30 சாக்லேட் இருக்குது. 13 சாக்லேட். இதோட ப்ரைஸ் இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து 1000 ரூபா வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ரொம்ப ஹார்டாக இருக்குது. இன்னும் அங்கேயும் ஒட்டி வச்சுருக்காங்களா ஏதாவது? ஓப்பன் ஆயிரு. இல்லை, அங்கே ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிலையே. சாக்லேட் உள்ளே இருக்குது, வெளியே எடுக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. இனிப்பெல்லாம் வந்து நம்ம கண்ணில் பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே எச்சி ஊரும் பார்த்தீங்களா, எடுத்து வாயில் வைக்கணும்னு வேகமாக தோணும்ல. இப்போ எனக்கு அது மாதிரி தான் தோணுது, ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கே இதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கோல்டு இது மாதிரி இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் அந்த ஓப்பன் ஆகுது. சுற்றியுமே வந்து செல்லோ டைப் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் ஆல் த வே. உங்கள் யாருக்காவது இது மாதிரி ஏதாவது கிஃப்ட் வந்துச்சுன்னா என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள். இதை கொடுத்தா எங்கள் ஹச்ஆர் மேடமுக்கு நான் தேங்க்ஸு சொல்லிக்கிறேன். அவங்க வந்து நம்ம சேனல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து தமிழ்லாம் தெரியாது. என்னடா அது, கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது. இன்னும் ஓப்பன் பண்ண முடியலங்க. நான் பாதியிலே கிழிச்சிட்டேன் போல். அந்த பாருங்க, எங்கே பாதி கிளியாமல் இருக்குது. அப்பா கிழிச்சாச்சு. டடா டடா டடா. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதை அடுக்கி வச்சுருக்கிறதே அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராலாம் இருந்தால் சினிமாட்டோகிராஃபி ரேஞ்சில் அதை எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். நான் ஒரு வீடியோ ரோச்சார் அந்த சாக்லேட்டோட வீடியோ ஒன்று ஆட் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த சாக்லேட்டை இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ பிரிப்போம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரார் ரோச்சார் அப்படின்றது வந்து பாருங்கள் மேலே போட்டிருக்கு. இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இந்த ரோல்ஸ் ராய் கார்ஸ் எவ்வளோ ஃபேமஸ், அது மாதிரி இந்த சாக்லேட்டும் ஃபேமஸ்ஸு. இதுக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. இதை பிரித்தேன்னா அதோட இந்த இது பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தேங்காய் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஃபெரார் ரோச்சார் இருக்க இந்த கம்பெனிக்காரன் கேட்டால் கொன்றுவான். நம்ம ஊர் தேங்காய் மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. ஒரு பாக்கெட்டு 10 ரூபா தான் தேங்காய் மிட்டாய். இது ஏன் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும். டேஸ்ட்டு வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பர்சனல் கமெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட்ஸே பொதுவாக இதுன்னு கிடையாது, எந்த சாக்லேட்டும் அதிகமாக சாப்பிடாதீங்க ஓகேங்களா. அளவோடு இருக்கிறது நல்லது, இல்லைனா சுகர் வந்துடும். ஓகே, என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாயில் போடுறேன். அப்படியே பேக்ரவுண்டில் ஜிங்கிள் பெல் மியூசிக் ஓடுது அப்படியே என் மண்டைக்குள்ளே. உள்ளார பார்த்தீங்கன்னா கடலை இருக்கும். கடலையா இல்லை முந்திரியான்னு தெரில, ஆனால் உள்ளார இருக்கும். வாயில் ஒட்டுது. சாக்லேட் சாப்பிட்டோன்னா வாய் குளிச்சிருங்க, பல்லு விளக்கிடுங்க, அதுதான் நல்லது.
பொறுமையாக ரசித்து சாப்பிட்ணும். அதெல்லாம் இப்போயே நான் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டேன். பொறுமையாக நிதானமாக கண்ணை மூடி ரசித்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் நல்லா மெல்லு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண்ணை மூடி ரசித்து சாப்பிட்றது இன்னும் நல்லா அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணி சாப்பிட்ணும். எந்த சாப்பாடாக இருந்தாலும் எனக்கும் அதுதான் பிடிக்கும். கொஞ்சமாக சாப்பிட்ணும், அதை ரசித்து பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். அனைத்து நண்பர்களுக்கும் ஒன் மோர் டைம் வந்து கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். நம்ம சேனலை வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராவது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய டெலகிராம் ஐடியும் கீழே கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வீடியோவை அனுப்பலாம். நம்ம சேனல்லே கூட போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட்டை பருவது உங்கள் நண்பன் அருண் பேத்ரோ சாக்லேட். பாய்.